Dear students, in this class we discuss about how to determine the resistance of the coil, the unknown resistance of the coil using potentiometer. ஒண்ணா, இதுதான் காயில். இந்த காயிலுடைய மின்தடையை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பொட்டன்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி இந்த காயிலுடைய மின்தடையை கண்டுபிடிக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. In this circuit, it is a primary circuit. இதுதான் நம்ம primary circuit னு சொல்றோம். This is known as secondary circuit. This is known as primary circuit. This is known as secondary circuit. This is DP/DT switch, double pole double throw switch. இது ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இது 2 volt battery plus positive terminal, it is a negative terminal. AB அப்படிங்கிறது 10 meter wire of potentiometer. பொட்டன்ஷியோமீட்டரில் இருக்கக்கூடிய 10 meter wire, அதுதான் இந்த AB. இது வந்து கேலனாமீட்டர், இது தெரியும். இட் இஸ் a high resistance. இது ஒரு ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ், 1 ohm இருக்கும் இதுக்குள்ள. இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ohm. இது வந்து காயில், இதனுடைய ரெசிஸ்டன்ஸ், இதனுடைய மின்தடையை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து இன்னொரு ஹை வோல்டேஜ் பேட்டரி. இந்த 2 volt பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அதிகமான வோல்டேஜ் இருக்கும். 8 volts, 10 volts, 15 volts இந்த மாதிரி. நம்ம இந்த இடத்துல தேவைக்கு ஏற்ற மாதிரி வோல்டேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கீ. இதை இன்க்ளூட் பண்ணால் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும். இதை ரிமூவ் பண்ணிட்டா இந்த செகண்டரி சர்க்கியூட் ஒர்க் ஆகாது. இது வந்து ரியோஸ்டாட். இந்த ரியோஸ்டாட்டை இப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கும். இந்த ரியோஸ்டாட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ். அப்போ இந்த ரியோஸ்டாட்டை இப்படி வேரி பண்ணும்போது we can change the current passing through the circuit. இந்த கரண்ட் இது வழியாக போகக்கூடிய கரண்ட்டை வந்து நம்ம வந்து வேரி பண்ணலாம். ஸோ இதுலேருந்து வரக்கூடியது வோல்டேஜ். இதில் சீரீஸில் இருக்கிறதால இதை வந்து கரண்ட்னு சொல்லுவோம். இந்த ரியோஸ்டாட்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கரண்ட்டை வந்து வேரி பண்ணலாம். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய மெயின் எய்ம் என்னன்னா, இந்த காயில் ஆஃப் வயர், இந்த காயில் ஆஃப் வயருடைய ரெசிஸ்டன்ஸ் மின்தடையை கண்டுபிடிக்க போகிறோம். எதை யூஸ் பண்ணினா, பொட்டன்ஷியோமீட்டரை யூஸ் பண்ணி. ஓகே. And they explain the experiment to measure the unknown resistance of the given wire using potentiometer. Explain the experiment to measure the unknown resistance of the given wire using potentiometer. அது இந்த வயர் தான், இந்த காயில் தான். இந்த வயர் தான் காயில். அந்த வயரை தான் காயில் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. சரி, ஃபார் திஸ் we need a resistance coil. This one, resistance coil, potentiometer, already உங்களுக்கு தெரியும். 2 volt battery, rheostat, fixed resistance box, 1 ohm இருக்கக்கூடிய ஒரு resistance box, அப்புறமா டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச், DP/DT சுவிட்ச் அப்படின்வாங்க. ஓகே. ஆமாம், the primary circuit is made by connecting a positive terminal of a 2 volt battery to the end A. The negative of the circuit is connected to the battery end B. அப்படின்னா அர்த்தம், இதுதான் பிரைமரி சர்க்கியூட், இதுதான் பேட்டரி. பாசிட்டிவ் டெர்மினல் இது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஏ கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் டெர்மினல் எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம், பி கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் பொட்டன்ஷியோமீட்டர் வயர். ஸோ இந்த சர்க்கியூட்டை தான் என்ன சொல்கிறோம், பிரைமரி சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். சாரி, the secondary circuit is made by connecting the fixed resistance box R of 1 ohm, resistance of 1 ohm in series with the given coil, whose resistance is to be determined in series with rheostat, plug key and high voltage battery. And this is a secondary circuit. It contains a high voltage battery
a fixed resistance box of resistance 1 ohm and a coil whose resistance is to be determined and a rheostat and a key. The central top terminal of the switch is connected to end A. இது central top இல்ல, இதுதான் central, இது top, இதுதான் center, இது top. இந்த ஏரியா டாப்னு சொல்றோம். Central top of this switch in the pin is connected to end A of the potentiometer. அப்ப என்ன சொல்றோம்? Central bottom terminal of the switch is connected to jockey and high resistance. அப்ப என்ன, இது central, இதுதான் central, இது bottom. So central bottom terminal of the switch is connected to galvanometer, high resistance and then jockey. Okay. அப்புறமா அந்த high resistance is connected, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம the left two pair of DPDT switch terminal is connected with a resistance box. The resistance box எங்க இருக்கு? இதுதான். So the left two pair, இதெல்லாம் left hand side, pairனா 2. இந்த 2 டெர்மினலை எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம்? ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். 1 ohm fixed resistance box இதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த பேர், 2 pairs, right hand side pairs of the DPDT switch is connected with the coil of wire whose resistance is to be determined. எந்த காயிலுக்கு ரெசிஸ்டன்ஸ் நாம கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய 2 வயர் எடுத்து இந்த டிபிடிடி சுவிட்சுடைய பேர் ஆஃப் டெர்மினல், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பேர் ஆஃப் டெர்மினல்ஸோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது என்ன சொல்லியிருக்கோம்? Now the resistance X is connected to right pair of the terminal. இதுதான் resistance. அப்போ அந்த லெஃப்ட் பேர்ல என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம்? ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ். And the resistance box is connected to the left pair of DPDT switch. Resistance box, the fixed resistance box. Right hand side coil. அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒன்றும் நம்ம கண்டுபிடிக்கல. The resistance of the coil, அந்த காயிலை ரைட் பேர் டெர்மினலை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். இதுதான், இதை தான் ரைட் ஹேண்ட் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் இதோடைய ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இதோடைய ரெசிஸ்டன்ஸ் தெரியும், அதனால இதை ஆறுன்னு எடுத்திருக்கோம். எப்படி ஒர்க் பண்ணுது, ஒர்க்கிங், இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இன்க்ளூட் எ சூட்டபிள் ரெசிஸ்டன்ஸ் பை 1 ohm இன் ஆர் பாக்ஸ். ஆர் பாக்ஸில் வந்து 1 ohm இன்க்ளூட் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸுடைய ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் 1 ohm, அது ஃபிக்ஸடுன்னு சொல்லிட்டோம் ஏற்கனவே. அப்புறமா and the DPDT switch is thrown to the left side, so it includes the resistance. அப்படின்னா என்ன? இப்போ இதுதான் சென்ட்ரல், இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணுறோம் இந்த சைடில். அப்போ இந்த டெர்மினல் இது கூட கனெக்ட் ஆகிடும், இந்த டெர்மினல் இது கூட கனெக்ட் ஆகிடும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் இது வழியாக பாஸ் ஆகும்னு அர்த்தம். அப்போ இதை இப்படி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ த சென்ட்ரல் terminals is connected to these 2 terminals. அப்புறமா என்ன பண்ணுறோம்? ஸோ இட் இன்க்ளூட்ஸ் த ரெசிஸ்டன்ஸ். அப்போ டிபிடிடி சுவிட்சை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் த்ரோ பண்ண உடனே இது என்ன பண்ணுது? ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த சர்க்யூட்டில் இன்க்ளூட் பண்ணுது. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். The potential difference across 1 ohm against a potentiometer wire and its corresponding balancing length L1 is determined. இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த லிவர், இங்கே ஒரு லிவர் இருக்கும், அதை இப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அது பாஸ் ஆகும். அப்போ இந்த ஜாக்கியை வந்து இங்கேருந்து மூவ் பண்ணும்போது எந்த இடத்துல ஜீரோங்கிற ரெசிஸ்டன்ஸ், ஜீரோங்கிற
Now the length L1 is determined for the 1 ohm standard resistance. Now the DPDT switch is kept in the right side to include the coil. See here, now the lever is thrown here. So this terminal is connected with this and this terminal is connected with this. We are including the coil here. So the coil is included in the circuit. Now the balancing length L2 is determined by moving the jockey. After making the connection with these two terminals, the jockey is moved from here and the balancing length corresponding to this resistance. When the galvanometer shows the zero value, the length is measured as L2. And already we have determined the value of L1. Now we have determined L2 from this. So the ratio R by X, R is the known resistance, X is the unknown resistance, L1 is the balancing length corresponding to this resistance, L2 is the balancing length corresponding to the unknown resistance of the coil. We know the values of L1, L2 and the R. From this we can determine the value of unknown resistance of the coil. So for determining different values of L1 and L2, the rheostat is adjusted. The rheostat is first initially the position of rheostat is kept here. Now L1 and L2 are taken and then it is kept at the middle. Again L1 and L2 is taken and then the rheostat is moved to the third position. Again the L1 and L2 is taken. So we can determine the unknown resistance for different current values, different position of rheostat. So from this above equation, we can measure the unknown resistance of the coil of wire using the potentiometer. So we can determine the resistance of any wire by making it as a coil using the potentiometer.